ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மாட்டு பொங்கல் கிராமத்தில் எப்படி கொண்டாடப்படுது அப்படின்ற வீடியோ தான். எங்கள் ஊரில் ஃபுல்லாக இப்படி தான் கொண்டாடப்படுவாங்க. எங்கள் ஊர்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க கிராமங்களில் எல்லாம் இப்படி தான் கொண்டாடப்படுது. அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. தாத்தா அவரோட சைக்கிளை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். தொடச்சி வச்சு எண்ணெய்லாம் வச்சு தொடச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மாடு ஆடுகளை குளிப்பாற்ற வேலை தான். ஆடெல்லாம் ஏற்கனவே குளிப்பாட்டி பொட்டு வச்சாச்சு. நான் அதை வீடியோ எடுக்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, சாரி. அதுக்கப்புறம் அங்கே மாடு குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்பாயும் அம்மாவும் குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. தம்பி பொட்டெல்லாம் கலக்கிட்டு இருந்தான். அதை பொட்டு வைக்கிற வீடியோ தான் இது. இந்த மாடு தான் மக்களே எங்கள் வீட்டுக்கு ரொம்ப செல்லமான மாடு. ஆடெல்லாம் பாருங்கள், கலர் பூசி வச்சுருக்கோம். மாட்டுக்கு கலர் வைக்கிற மக்களே சந்தனமும் குங்குமம் தான் வச்சிட்டு இருந்தோம். பானை வைக்கிறதுக்கு தாத்தா குழி பறிச்சிட்டு கல்லெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாயும் 2 பானைகளையும் வச்சு பார்த்தாங்க, கரெக்டாக இருக்கா, அளவெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு அடுப்புக்கு குழி பறிக்கணும்னு அப்பாயும் தம்பியும் குழியை இந்த கொட்டாங்கச்சின்னு சொல்லுவாள், அதில் தம்பி போட்டுட்டு இருந்தான். அப்பாய் பாட்டா கடப்பாறையில் மண்ணை கொத்தினார். அவருங்க எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அடுப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுண்ணாம்பு தண்ணியை கலக்கி அப்பாயி தெளித்து விட்டாங்க. ஆட்டு கொட்டாகை இதுலேயும் ஃபுல்லாகவே தெளித்து விட்டுருந்தாங்க. அப்புறம் பெரியம்மா கோலம் போட போயிட்டாங்க. அவங்க கோலம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் தங்கச்சியும் தான் கலர் கொடுத்தோம். எங்கள் வீட்டில் கூட்டு குடும்பமாக சேர்ந்து தான் மாட்டு பொங்கலை எப்போவுமே செலிப்ரேஷன் பண்ணுவோம். எப்போவும் ஜாலியாக எல்லோரும் இணைஞ்சு செய்கிறதே ஒரு சந்தோஷம் தானே. இப்போல்லாம் நகர்ப்புறங்கள்லாம் அப்படி இல்லை. இது எங்கள் கிராமத்தில் இது ஒரு லக்கின்னு நான் நினைக்கிறேன். கலர் கோலம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தோம். தம்பி கரும்பு நடுறதுக்காக குழி பறிச்சிட்டு இருந்தோம். கரும்பு 2 சைடும் கட்டி நடுவில் தோரணம் கட்டி நைட்டு வைக்கிறதுக்காக பறிச்சிட்டு இருந்தான். மணி ஒரு 3:30 அந்த மாதிரி இருக்கும். விறகெல்லாம் கொண்டுட்டு அடுப்பு பற்ற வைக்க எல்லாம் வச்சாச்சு. சாமியை கும்பிடணும், அதனால சூடத்தை வச்சு பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் விறகு இதுங்களெல்லாம் வச்சு எரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். இன்னும் பொங்கலை. பொங்கினதுக்கப்புறம் பொங்கல்லாம் கத்திட்டு இருந்தோம். தண்ணியெல்லாம் பொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அரிசி போட்டோம். பெரியம்மா சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மா தேங்காய் திருவி கொடுத்துட்டு காய்களெல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க குழம்புக்கு. ஒரு படுதா மாதிரி விரித்து போட்டு களத்துலேயே உட்காந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் கட்டி வச்சுருந்த கொடிகளெல்லாம் எடுத்து தம்பி கட்டிகிட்டு இருந்தான். ஈவினிங் 5:30 போல் ஆயிடுச்சு மக்களே. அதனால் 2 கரும்பையும் நட்டு வச்சு நடுவில் தோரணம் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. நைட்டு சாமி கும்பிட்ட வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வில்லேஜில் இப்படி தான் மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க.
படையலெல்லாம் போட்டதுக்கப்புறம் தம்பி தான் சாமி கும்பிட்டான். அப்பா தாத்தா எல்லாருமே வந்துட்டு நீயே பண்ணு தம்பின்னு சொல்லியாச்சு. வீடியோ லென்த்து கொஞ்சம் ஓவராக இருக்கனால கொஞ்சம் ஓட்டி விட்டுருக்கேன். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கு ஒரு மாடுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான். ஆடுகளுக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் சாப்பிட உட்காந்தோம். எல்லோரும் ஒன்றா உட்காந்து தாங்க சாப்பிட்டோம். ஊரில் இருந்து சின்ன அப்பாயும் தாத்தாவும் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். எல்லோரும் பேசி சிரிச்சிட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க. ஸோ மக்களே, இப்படி தான் வில்லேஜில் மாட்டுப் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்